நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சனின்னா யார், ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது. சார் சனின்னா யார், கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க, இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே, அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும். என்ன காரணம்னா, சனி இயற்கை பாவ கிரகம், பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, சனி பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி எடுத்துரும், புளிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சனி பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும். ஒரு சில பேருக்கு சனினால என்னன்னு தெரியாது, சனி பயிற்சினால என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்து மேலே ஆர்வம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு சனி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம். அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட கிரகம் தான் சனி பகவான். ஏன்னா சூரியனிலிருந்து தொலைவில், அதாவது சூரியனிலிருந்து லாங்கா, அதாவது சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஒளி கிடைக்காத கிரகம், இருள் கிரகம். சனினால இருட்டு, அது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரியனா வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாமல் போகுது. சூரியனா தந்தை, சனினா சூரியனோட பையன் தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி ஒரு ஜாதகருக்கு நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ குருவோடையோ சுக்கிரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர். ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ சனி ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும், சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். சனி பாவ கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்தியிலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? சனிங்கிறது இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சில பேர்த்துக்கு சனி 8ஆம் இடத்துலையோ அல்லது 7.5 சனி 12ஆம் இடத்துலையோ ஜென்ம ராசிலையோ இந்த கால இப்போ 2ஆம் ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யுது. அதுக்கு கர்மாதாங்க காரணம். சரிங்களா? இதெல்லாம் கர்மக்காரகன் சனி. பொதுவாகவே சனி யாரு? கர்மக்காரகன் சனி. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாய கர்மம் சொல்லுவாங்க. அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வர்றதை தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனையை சனி கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும். இரவு 9:44 அதாவது இரவு 9:44 மணிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் செஞ்சிருச்சிருக்கு. சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு மீனத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, சனி நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? அதனால் சனி பயிற்சி வந்துருச்சு, நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும். சரிங்களா? சனி நல்லதும் பண்ணுவார், சனி கெட்டதும் பண்ணுவார். அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு சனி கொடுப்பார். ஆனால் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகமே கிடையாது. ஏன்னா சனி நவகிரகங்களையே முதன்மையான பாவகிரகம், நம்பர் 1 பாவகிரகம் பார்த்தீங்கன்னா சனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம் வரும், செவ்வாய் மற்ற கிரகமெல்லாம் அப்படி உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால இந்த சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பயிற்சி, சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். பொதுவாக பாருங்கள், விருச்சிக ராசி நேயர்கள்
அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க தான் விருச்சிக ராசி நேயர்கள். ஒரு விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ரகசியத்தை காக்கிறவங்க விருச்சிக ராசி நேயர்கள். நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தியாக மனப்பான்மைன்னு சொல்லலாம். அதாவது உயிரையே கொடுக்கக்கூடிய ராசியில் விருச்சிக ராசி ஒரு ராசி. அதாவது பார்த்தீங்கன்னா, தனக்கு இல்லைனாலும் தன் நண்பர்களுக்காக உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா போய் முன்னாடி போய் நிற்கிறது, இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்ககிட்ட விஷயத்தை வெளியே வாங்க முடியாது. அதாவது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஒரு ரகசியத்தை காக்கிறவங்கன்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்க. இது ஒரு நல்ல ஒரு ராசி தான். இப்போ இந்த ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக வருவார். உங்கள் ராசிக்கு சனி வந்து யார்? உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி சனி வருவார். இப்போ 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு சனி போக போகிறார். சரிங்களா? வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்க சனி, சுகஸ்தானத்தில் இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். அதனால் ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாங்க. இந்த 4ல் இருந்த சனி அர்த்தாஷ்டம சனி. இந்த 4ல் சனி இருந்து பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத நிலை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அலைச்சல் திருச்சல் கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் சனி இருந்தாலே ஆரோக்கியத்தில் ஏதோ குறைபாடு கொடுத்துருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். உங்களோட ஹெல்த்லையும் ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும். அடிக்கடி வெளியூர் போகிறது வர்றது, ட்ராவல் பண்ணுறது, இது மாதிரி ஏதோ ஒரு தொழில் விஷயமா, வேலை விஷயமா ஏதோ ஒரு மன உளைச்சலும் அலைச்சலும் ஏதோ கொடுத்துட்டு இருந்த சனி இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறனால உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் மாறும்னு சொல்லலாம். அப்போ சுகஸ்தானத்தில் சனி இருந்து வெளியே போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க, ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு தான். இப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி சனி வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் அதிபதி அவரே. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா 5ஆம் இடத்துக்கு போகிற சனி பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சம சனி வந்து உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு கெடுதலும் தராதுங்க. சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கும், நான் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இப்போ 3ஆம் அதிபதி சனி 5ஆம் இடத்துக்கு போகிறார். தைரியமாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு உத்வேகம் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் போராடி பார்த்துருவோன்னு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த சனி 3ஆம் அதிபதி சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுக்கும். தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். இல்லை வீட்டில் யாராவது தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்களா, அவங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, இந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இந்த பஞ்சமஸ்தானத்தில் சனி ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அது குருவோட வீட்டில் இருக்க சனி நிறைய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். அப்போ கவலையப்படாதீங்க. அதே மாதிரி வண்டி வீடு வாகனம் 4ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிருக்கவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃப்ளாட் வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிடும். அதேமாதிரி அம்மாவோட உடல் ஆரோக்கியம், அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா உடல் மூட்டு சம்மந்தமான பிரச்சனை, எலும்பு மூட்டு பிரச்சனை, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய சனிப்பயிற்சி அந்த சனிப்பயிற்சி இருக்கும். அப்போ அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை விலக போகுது, உங்களோட ஹெல்த்தில் இருந்த அந்த பிரச்சனை விலக போகுது. அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க இந்த சனிப்பயிற்சி. அப்போ வண்டி வீடு வாகனத்தில் பிரச்சனை கிடையாது, சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலராக இருக்கலாம். ஏன்னா சனிங்கிறது பழசை குறிக்கிற கிரகம், பழமை குறிக்கிற கிரகமே சனி தான். நீங்கள் புதுசாக வாகனம் வாங்கணும்னு அமைப்பு அப்படியும் கிடையாது. செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலரும் வாங்கலாம் நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா குடி போயிருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு ஏற்கனவே வீடு கட்டி குடி போனவங்ககிட்ட நீங்கள் வீடு வாங்கி அதுக்கு அந்த வீடை வந்து இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த அமைப்பு உங்களுக்கு பக்காவாக இருக்குது உங்களுக்கு. அப்போ வாகன யோகம், வீடு யோகம், சொத்து சேர்க்கை அந்த அமைப்பில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5ல் சனி இருக்குங்க. 5ல் சனி இருக்கிறனால புத்திர பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு கொடுத்துரும். ஆனால் அந்த 5ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சனி குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். குழந்தைகளோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடிக்கடி குழந்தைக்கு சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இதெல்லாமே இந்த 5ல் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். அதனால் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரத்துலலாம் எந்த பிரச்சனை வராதுங்க. பணப்பிரச்சனை இதெல்லாம் வரவே வராது. மெயினாக மன உளைச்சல் கம்மியாகும். உங்களுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் கம்மியாகும். ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த மன உளைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பமும் வரும். ஏன்னா 5ல் சனி வந்துட்டாலே நம்ம இது பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, நம்ம இது பண்ணுறது கரெக்டாக அது பண்ணுறது கரெக்டானு சில குழப்பத்தையும் சனி கொடுத்துருவார். என்னதான் சனி 4லேருந்து விலகினாலும் உங்களுக்கு மன உளைச்சல், இந்த அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் கம்மியானா கூட உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் இந்த சனி கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது மைண்டு. அந்த மைண்டு
அதான் எண்ணம் புத்தி சிந்தனை தான் அந்த 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடத்துல சனி வர்றதுனால பார்த்தீங்கன்னா மனசில் லேசாக குழப்பம் வரும். நம்ம இங்கே போகிறது கரெக்டாக, இல்லை அவங்ககிட்ட பேசுறது கரெக்டாக, இல்லை இன்னும் 2 நாள் தள்ளி வச்சுக்கலாமா, தள்ளி போகலாமா, இந்த மாதிரிலாம் தோண வைக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்படாதீங்க. சில மனக்குழப்பத்தையும் சனி கொடுத்துட்டு தான் போகும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான சனின்னு சொல்லிட முடியாது. அதில் சில நல்ல அமைப்பு இருக்குது, சில கெட்ட அமைப்பு இருக்குது. அதனால் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த நல்ல ஒரு வேலை, அந்த முயற்சி ஸ்தானம்லாம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அந்த முயற்சியிலலாம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களோட மைண்டில் வந்து சனி வந்து உட்கார்றதுனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. சில மனக்குழப்பத்தையும் மனக்குழப்பத்தையும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் போகும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வேறு இந்த பஞ்சம சனி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்காங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பெரிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. சரிங்களா? பயப்படாதீங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து நீங்கள் விலகிறதே ஒரு பெரிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாமே இருக்கும். அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சொந்த தொழில் இந்த காலகட்டங்களில் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா, இதெல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.